நீ என்ன பண்ற? வீட்டுல சும்மா தானே இருக்கன்னு நம்ம வீட்டு ஆளுங்களே நிறைய பேர் சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க. அவங்க சொல்றது இருக்கட்டுங்க, அதை கேட்டு கேட்டு நமக்கே கூட ஒரு சில நேரம் நம்ம சும்மா தான் இருக்கோமான்னு தோண ஆரம்பிச்சிருது. பட் நிஜமா சொல்றேங்க, ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்க சும்மா இருந்து பாருங்க. வீடு இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நம்ம சும்மா இருந்தோமா, என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்றது. இப்ப நம்ம வீட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியுங்க. ஒரு வாரமா எந்த வேலையுமே பார்க்காம அப்படியே போட்டு வச்சிருக்கேன். அதுக்காக நான் சும்மா இருந்தேன்லாம் நினைச்சிடாதீங்க. கோவில் ஃபெஸ்டிவலுக்காக அம்மா ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா, வந்து லைட்டா ஃபீவர் இருக்கேன்னு சொல்லி படுத்தேன். அடுத்துன்னு எல்லாம் ஒண்ணு கூடிருச்சுங்க. ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்பதாங்க எந்திரிச்சு வந்திருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் வேலையை பார்க்கலான்னு. பேருக்கு வேணா நான் ரெஸ்ட் எடுத்தேன்னு சொல்லிக்கலாங்க, ஆனா இவ்வளவு நாள் வேலை பார்க்கலையே, இந்த வேலையெல்லாம் சேர்த்து வச்சு நாம தானே பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்த தூக்கம் கூட வந்த வழியிலேயே ஓடி போயிருச்சுங்க. சாதாரண ஃபீவர் கோல்டுக்கா ஒரு வாரம் போய் ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. எனக்கு கொஞ்ச நாளாவே பேக் பெயின், நெக் பெயின் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஒரே இடத்துல உட்காந்து மொபைல்ல எடிட்டிங் எல்லாம் பண்றதுனால அந்த பெயின் ரொம்ப சிவியர் ஆயிருச்சுங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்னால கை கூட தூக்க முடியல, அந்த அளவுக்கு போயிருச்சு. செக் பண்ணப்போ பிசியோ பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க, அதுதான் போயிட்டு இருக்கு. அதனால தாங்க ரெகுலரா என்னால வீடியோஸ் கூட கொடுக்க முடியல.